Hi everyone, என் பேர் மகேந்திரன் DevOps இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் கிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியா பிக்ஸுங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அஜெண்டா என்ன பார்ப்போம். ஸோ இன்னைக்கு அஜெண்டா என்னென்னா வாட் இஸ் வெர்ஷன் கண்ட்ரோலுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் வாட் இஸ் கிட் அண்ட் பிரான்ச்சிங் மாடல்ஸ் பற்றி பார்க்கலாம். தென் வில் மூவ் டு கிட் பேசிக் கமெண்ட்ஸ். ஓகே. So what is version control? Version control is nothing but it is a source control tool which is used to track our changes and manage our source code files. So version control என்னங்கிறத டீட்டெயில்டாக நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த டாபிக்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் ஒரு யூஸ் கேஸ் வச்சுருக்கேன், அது என்னங்கிறத நான் பார்ப்போம். பிஃபோர் வெர்ஷன் கண்ட்ரோல். ஸோ 20 இயர்ஸ்க்கு முன்னாடி டெவலப்பர்ஸ்லாம் வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போது அவங்க சோர்ஸ் கோடு எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, அவங்க என்னெல்லாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஜாவா ப்ராஜெக்ட்டுக்கு மல்டிபிள் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட கேஸில் ஒரு 3 டெவலப்பர் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இளங்கோன்னு ஒரு டெவலப்பர், அதுக்கப்புறம் சூரியன் ஒரு டெவலப்பர், அதுக்கப்புறம் சந்திரன் ஒரு டெவலப்பர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, பட் ஆனால் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கு ஒர்க் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு சோர்ஸ் கோடு தேவை. ஸோ யூஸ்வலாக ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சோர்ஸ் கோடு வந்து ஒரு காமன் பாத்தில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த காமன் ஃபைல் ஷேர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லா டெவலப்பருக்கும் ஆக்சஸ் இருக்கும். ஸோ எல்லா டெவலப்பராலையும் இந்த காமன் ஃபைல் ஷேர் ஆக்சஸ் பண்ணி இங்கே இருக்கிற சோர்ஸ் கோடை காப்பி வந்து அவங்க லோக்கல் மிஷினில் வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இளங்கோர டெவலப்பர் அவரோட டாஸ்க்கை ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த காமன் ஃபைல் ஷேரை ஆக்சஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து இந்த சோர்ஸ் கோடை காப்பி வந்து அவர் லோக்கல் மிஷினில் வச்சுக்கிறாரு. ஸோ காப்பி பண்ண ஃபைல்ஸை எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு எகைன் அந்த காமன் ஃபைல் ஷேருக்கு போயிட்டு அந்த ஃபைல்ஸை ஓவர்ரைட் பண்ணுறாரு. ஸோ சேம் சூரியனும் இங்கே இருக்கிற காமன் ஃபைல் ஷேர் ஆக்சஸ் பண்ணி இங்கே இருக்கிற சோர்ஸ் கோட் காப்பி பண்ணிட்டு வந்து அவர் லோக்கல் மிஷினை வச்சுக்கிறாரு. ஸோ இவரும் அவரோட சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா எகைன் இந்த காமன் ஃபைல் ஷேருக்கு வந்து அந்த ஃபைல்ஸை ஓவர்ரைட் பண்ணுறாரு. ஸோ சிமிலர் சந்துருவும் அதை தான் பண்ணுறாரு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது டெவலப்பர்ஸ்க்கு நிறைய மேனுவல் ஒர்க் இன்வால்வ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டெவலப்பர்ஸ் பேரெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இளங்கோன்னு ஒருத்தர் அவரோட ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் தான் சூரியன் அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ சிமிலர் சந்துருங்கிறவர் சூரியன் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணால் தான் சந்துருங்கிறவர் அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா இப்போது ஹலோ வேர்ல்ட் .ஜாவான்னு ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேர் சூரியனும் இளங்கோவும் காமனாக ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேரெல்லாம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா இவரும் இங்கே இருக்கிற சோர்ஸ் ஃபைலை காப்பி பண்ணி லோக்கலில் வச்சுப்பார், இவரும் இங்கே இருக்கிற ஃபைல்ஸை காப்பி பண்ணி லோக்கலில் வச்சுப்பார். ஸோ 2 பேர் பேரில் ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இவரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே ஓவர்ரைட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் சிமிலர் சூரியனும் அவரோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே ஃபைல்ஸ் காப்பி பண்ணி இங்கே ஓவர்ரைட் பண்ணுறாரு. அப்போது சூரியனோட ஃபைல்ஸ் மட்டும் தான் இங்கே லேட்டஸ்ட்டில் இங்கே இருக்கும், இளங்கோட ஃபைல்ஸ் ஆல்ரெடி ஓவர்ரைட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ அதனால் இளங்கோட சேஞ்சஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இதுமாரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் டெவலப்பர்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா டைம் கன்சப்ஷன்ஸ். ஸோ நிறைய மேனுவல் ஒர்க் இன்வால்வ் ஆகுறதுனால டைம் கன்சப்ஷன் ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ராக்கிங்குமே இருக்காது. ட்ராக்கிங் மீன்ஸ் இப்போது ஒரு டெவலப்பர் ஒரு நாளைக்கு ஒரு thousands ஆஃப் கோட் டெவலப் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லா கோடும் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. 1 மந்த்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த கோடில் என்ன சேஞ்ச் பண்ணாங்கிறது எதுவுமே தெரியாது. அது இல்லாமல் இது யார் சேஞ்ச் பண்ணாங்கிறதும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி எந்த ட்ராக்கிங்கும் இல்லாதனால ஸோ டெவலப்பர்ஸ் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்காக தான் வெர்ஷன் கண்ட்ரோலுங்கிற ஒரு டூல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வெர்ஷன் கண்ட்ரோல் டூல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. லைக் கிட்டு, எஸ்விஎன், விஎஸ்எஸ், மெர்க்குரி நிறைய இருக்குது. பட் மோர் ஃபெமிலராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டும் எஸ்விஎன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் இப்போது எஸ்விஎனும் கிட்டை பற்றி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ எஸ்விஎனும் கிட்டும் மோர் ஓவர் சிமிலராக தான் இருக்கும். பட் ஆர்கிடெக்சரில் ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கம்பேர்ட் டு எஸ்விஎன் கிட்டு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அது ஏங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்விஎனை பற்றி பார்ப்போம். திஸ் இஸ் சென்ட்ரல் ரெபாசிட்டரி. இது பார்த்தீங்கன்னா டெவலப்பரோட ஒர்க்கிங் மிஷின்.
ஓகேங்களா. இந்த சென்ட்ரல் ரெபாசிட்டரியில் பார்த்தீங்கன்னா எஸ்வின் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மிஷினில் தான் எல்லா சோர்ஸ் கோடும் இருக்கும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸோட சோர்ஸ் கோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் போல தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலாக டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸை எஸ்வின் கமாண்ட் மூலிமா அவங்களோட லோக்கல் மிஷினுக்கு க்ளோன் பண்ணிப்பாங்க. க்ளோன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் எஸ்வின் கமிட் கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக எஸ்வின் கமிட் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னா சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அதேமாரி இப்போ ஆல்ரெடி யாரோ சர்வர் வந்து லேட்டஸ்ட்டாக புஷ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட சேஞ்சஸ்லாம் எங்களோட லோக்கல் மிஷினுக்கு வேணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் எஸ்வின் அப்டேட் கொடுத்தா போதும். ஸோ இங்கே இருக்கிற லேட்டஸ்ட் சேஞ்சஸ் எல்லாமே அவங்களோட லோக்கல் மிஷினுக்கு ஜஸ்ட் மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஃபார் எஸ்விஎன் ஆர்கிடெக்சர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கிட். ஸோ கிட் பார்த்தீங்கன்னா எஸ்விஎன் மாதிரி சிமிலராக தான் இருக்கும், பட் லிட்டில் பிட் வேரி இன் ஆர்கிடெக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெவலப்பர் அவங்களோட சேஞ்சை முடிச்சதுக்கப்புறம் எஸ்வின் கமிட் கொடுத்தா போதும், டேரெக்டாக இந்த சேஞ்ச் வந்து சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு போயிடும். பட் கிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கமிட் கொடுத்தா அந்த லோக்கல் ரெபாசிட்டரி மட்டும் தான் கமிட் ஆகும், சர்வருக்கு போகாது. ஸோ கிட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கலாகவே ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் மெயின்டைன் ஆகும். பட் எஸ்வின் பொறுத்த வரைக்கும் அந்த லோக்கல் ரெபாசிட்டரி கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு சேஞ்ச் பண்ணாலுமே அது எங்கே அஃபெக்ட் ஆகும்னா டேரெக்டாக சர்வர் ரெபாசிட்டரி தான் அஃபெக்ட் ஆகும். பட் இன் கேஸ் ஆஃப் கேட், ஸோ நம்ம இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ரெபாசிட்டரி இருக்கும். இங்கே வந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கமிட் கொடுத்தா போதும், இங்கே லோக்கலே கமிட் ஆகும். நீங்கள் வென்எவர் நீங்கள் எப்போ சர்வர் புஷ் பண்ண நினைக்கிறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் ஜஸ்ட் புஷ்ன்னு கொடுத்தா போதும், இங்கே இருக்க லோக்கல் ரெபாசிட்டரி சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரிமோட் சர்வருக்கு புஷ் ஆயிரும். இதுதான் வந்து எஸ்விஎனுக்கும் கிட்டுக்கான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிட் பிரான்ச்சிங் மாடல். இந்த கிட் பிரான்ச்சிங் மாடல் டிசைன்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. பட் காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மாஸ்டர் பிரான்ச். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த சோர்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க, அந்த சோர்ஸ்க்குள்ளே மாஸ்டர்னு சொல்லி ஒரு பிரான்ச் இருக்கும். இந்த சோர்ஸ் தான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ப்ரொடக்ஷன் சோர்ஸாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ டெவலப்பர் அவங்களோட சேஞ்சை ஒர்க் பண்ணுறதுக்காக ஸோ மாஸ்டர் பிரான்ச்லேருந்து ஃபியூச்சர்னு சொல்லிட்டு பிரான்ச் யூஸ்வலாக கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இன்மை கேஸ் நான் வந்து ஒரு 3 ஃபியூச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. இந்த ஃபியூச்சருக்குள்ளே தான் வந்து டெவலப்பர்ஸ் அவங்களோட சேஞ்சஸ் எல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அவங்களோட சேஞ்சை முடிச்சதுக்கப்புறம் யூஸ்வலாக டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபியூச்சரை கொண்டு போய் ரிலீஸுங்கிற பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரிலீஸ் பிரான்ச் தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம டெஸ்டிங் என்வயர்மெண்ட்லையோ அல்ல யூஏடி என்வயர்மெண்ட்லையோ நம்ம கொண்டு போய் அதில் டிப்ளாய் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் அந்த சேஞ்சை ஒர்க் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஃபைனலாக மாஸ்டர் பிரான்ச்சுக்கு மூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபியூச்சர் 3 வந்து எகைன் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா அதை கொண்டு போய் ரிலீஸ் பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணுறோம். ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மாஸ்டர் பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஃபைனலாக நம்ம மாஸ்டர் பிரான்ச்சுக்கு மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைனல் சோர்ஸை தான் கொண்டு போய் ப்ரொடக்ஷன் என்வயர்மெண்ட்டை டிப்ளாய் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் காமன் ஒர்க் ஃப்ளோ. பட் ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் அவங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து இந்த டிசைன்ஸ் வந்து வேரி ஆகலாம். ஸோ இப்போது கிட்டப் எப்படி கமலைனில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்னோடய சோர்ஸ் வந்து கிட்டப் இருக்குது. ஸோ அதனால் கிட்டப் யூஆர்எலுக்கு போயிட்டு என்னோடய சோர்ஸோட யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய கிட்டப் யூஆர்எல் சோர்ஸ். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு உங்கள் லோக்கல் மிஷினை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் வரும்னா உங்கள் மிஷினில் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ என்னோட கேஸில் நான் கிட் இன்ஸ்டால் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணலைன்னா அது இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் என்னென்னா கிட் க்ளோன் 1 மினிட். ஸோ கிட் க்ளோன், அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோன் பண்ண ரியோல். ஸோ இப்போ என்னோட கேஸில் இந்த சோர்ஸ் வந்து என்னோடய லோக்கல் மிஷினுக்கு நான் க்ளோன் பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட் டைப் கிட் க்ளோன் அந்த கிட்டப் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நான் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்டு டிஃபால்ட்டாக செட் பண்ணதுனால இங்கே ப்ராம்ப்ட் ஆகலை. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் க்ளோன் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ கிட் பேட்ச் போயிட்டு என்னோடய டெமோ சோர்ஸ்க்கு போயிட்டு ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிட் ஆட். ஸோ இந்த கிட் ஆட்னா இப்போ நியூ ஃபைல்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபைல் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள். ஸோ அது என்னென்னு சொல்லிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் பாம் ஃபைல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த சேஞ்ச் இங்கே யூ கேன் சி ரைட்.
ஸோ இப்போ ஃபைல் மாடிஃபை ஆச்சுன்னா இங்கே இந்த git statusங்கிற கமாண்ட் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணி புஷ் பண்ணியிருக்குமா இல்லையாங்கிறது எல்லாமே சொல்லிடும். ஸோ அதுக்கப்புறம் இப்போது அந்த ஃபைலை லோக்கல் ரெபாசிட்டரிக்கு கமிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஏதோ ஒரு கமிட் மெசேஜ். ஸோ யூஸ்வலாக அந்த கமாண்ட் என்னென்னா git commit -mங்கிறது மெசேஜ். நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு நம்ம கமிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் ஃபைல் சேஞ்சு ஒன் ஃபைல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வருது. ஸோ இந்த ஃபைலை தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் சர்வர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த சர்வர் சேஞ்சஸ் வந்து அங்கே வந்திருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் எக்ஸாம்பிள் தான் இருக்குது. ஸோ எப்போ புஷ் பண்ணுறனோ அப்போ தான் இங்கே சர்வருக்கு புஷ் ஆகும். -rg master. ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும்னா நான் வந்து ரிமோட் சர்வருக்கு மாஸ்டருக்கு நான் புஷ் பண்ணுறேன். அதுதான் git push -rg masterன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கமெண்ட் என்ன பண்ணணும்னா ஸோ இந்த இருக்கிற லோக்கல் சேஞ்சை லோக்கலில் இருக்கிற மாஸ்டர் சேஞ்சை இந்த ரிமோட் சர்வர் மாஸ்டருக்கு புஷ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா புஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லி வந்துடுச்சு. ஸோ கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, பட் இதுதான் பேசிக்ஸ் கமெண்ட்டை யூஸ் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் எனி டெவலப்பர்ஸ் யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணியிருந்தாங்க, சாரி ஆல்ரெடி கமிட் பண்ணாங்க, அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட்டு git புல்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அந்த ரிமோட் சேஞ்சஸ் வந்து உங்கள் லோக்கல் மிஷினுக்கு வந்துடும். ஆர்எல்ஸ் இஃப் எனி நீங்கள் கமிட் பண்ண சேஞ்சஸ் வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா git reset -1 ஹார்ட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கமிட் ஐடி கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொரு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு கமிட் ஐடி வரும். ஸோ அந்த கமிட் ஐடியை போட்டிங்கன்னா ஸோ அந்த இடத்துக்கு நம்ம இதுக்கு ரீசெட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜென்கின்ஸ் பற்றின அனதர் வீடியோவை பார்ப்போம்.